இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎல்எம்க்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம்காக வராங்க. ஸோ இந்த வெல்னஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்மளுடைய இந்த ஏஎல்எம் டாக்டர்ஸ் பண்ணக்கூடியது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவம், இயற்கை மருந்துகள், இயற்கை உணவுகள், யோகம், தியானம், உணவு வழிமுறைகள், இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ். நான் வந்து ஒரு அலோபதி மருத்துவராக இருக்கும் போச்சும் இப்போது நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா சில டிசீஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சுகர்னால சிலருக்கு நரம்பு பாதிச்சிருக்கும், பிபினால் கிட்னி பாதிச்சிருக்கும், சில பேருக்கு இருதய குறைபாடுகளே இருக்கும், சில பேருக்கு ஒரு தோல் வியாதியோ மூட்டு சம்மந்தப்பட்டவரோ ரொம்ப தீவிரமாக இருக்கும், ஒரு முதிர்ந்த நிலையில் வந்திருப்பாங்க, சில பேருக்கு புற்றுநோய் இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு நோய்கள் தீவிரமான இந்த சூழ்நிலையில் ஒரு அட்வான்ஸு ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழுமையான ஒரு சிகிச்சை சில தருணங்களில் நமக்கு காலதாமதம் ஏற்படும். அந்த நோயிலிருந்து நம்ம தீர்வு எடுக்க முடியும், ஆனால் அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், அது என்ன பார்த்திங்கன்னா 2 வாரம், 4 வாரம், 8 வாரம், ஓரிரு மாதத்துக்குள்ளார நம்மக்கிட்ட எடுக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு எந்த ஒரு கவனக்குறைவோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிகிச்சைகளில் இன்னும் சில மாற்றங்களில் கொடுக்கணும், சில அலோபதி மருந்துகளில் சில மாற்றத்தை முன்னேற்றம் கொண்டுட்டு வரணும்னா நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சிகிச்சை வழிமுறைகள் இது இன்றைக்கி இந்தியாவிலேயே கிடையாதுங்க. நான் சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ தென்னிந்தியாவில் சொல்ல, இந்தியாவிலேயே கிடையாது. ஏன்னா ஒரு அலோபதி மருத்துவர்களால் வந்து ஒரு ஆயுஷ் மருத்துவத்தையோ ஒன்று சேர்ற மாதிரி இன்றைக்கி ஒரு வழிமுறைகளோ ஒரு வழிகாட்டுதலோ கிடையாது. நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக நோயாளிகளுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொதுமக்களுக்கும் இது ஒரு நல்ல வழியில் போய் சேரணும். ஒரு நோயுடைய முதிர்ந்த கட்டத்தில் வந்தால் கூட, ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்தால் கூட அவங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு பாலியேட்டிவ் கேரோ ஒரு கம்ப்ளீஷன் ட்ரீட்மெண்ட்டோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, அது வந்து அவங்களுடைய லைஃப்பை பெனிஃபிட் ஆக்குமா, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா, வாழ்நாட்கள் அதிகரிக்க முடியுமா, அதை நம்ம நல்லா கொடுக்கலாம் இல்லைங்களா? அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? இருக்கக்கூடிய வருஷங்கள் 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ என்னால் என்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியுது, அது இந்த ரெண்டும் ஒன்று கலந்த மருத்துவத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்குது இல்லையா? அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த GSSS கிளினிக்ஸ்ன்றதை நம்ம உருவாக்குறோம். இதில் எல்லா மருத்துவத்துறையிலையும் அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணி இவங்களுக்கும் அவங்களையும் ஒரு பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் ஓவர், இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் இங்கே இருக்கிற ஒரு தோல் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை மூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இருதய டாக்டர்கிட்டையோ ஒரு கோஆர்டினேஷனை வாங்கி அவங்களுடைய மெடிக்கேஷன்ஸில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அலோபதி மெடிசன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மருத்துவத்தை நம்ம வந்து ஒரு முழுமையடைய செய்கிறோம். ஸோ அப்போது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர்ஸோடைய ஒரு பேக்ரவுண்ட், கிளைண்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஆனால் அவங்க வந்து ஒரு பின்னாடி ஒரு நெட்வொர்க் ஆஃப் டாக்டர்ஸோடைய ஒரு டிஸ்கஷனில் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ஒரு இன்னோவேட்டிவ், யூனிக் அண்ட் ரொம்ப பெனிஃபிஷியல் அப்ரோச் ஃபார் த கிளைண்ட்ஸ், ஃபார் த பேஷண்ட்ஸ், ஃபார் த பப்ளிக். ஸோ இதை வந்து நம்மளுடைய ஏஎல்எம்மில் இப்போ இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ALM + GSS ஸ்பெஷாலிட்டி அலோபதி கிளினிக்ஸ். ஸோ இது உங்களுக்கு என்னன்றது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் GSS கிளினிக்ஸ் வந்தாலும் சரி, ALM ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு யூனிக் அப்ரோச். இதை நீங்கள் பெனிஃபிட் எடுத்துப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன்.